வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/5/2025 வைகாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். டக்கென்ற அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவது, பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும், புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்குறதும், வரவுக்கேற்ற செலவுகள் காணப்பட்டாலும் அந்த வரவுகள் வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல செய்திகளோ, வியாபார விஷயத்தில், படிப்பு விஷயத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு டக்கென்று கிடைப்பது ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள், பணவரவுகள், புது முதலீடுகள், வாகனத்தில் ஏற்றம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நிரூபிக்க முடியக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மாலையில் தேவையற்ற செலவுகளால் மனம் இது எதுக்கடா செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எந்த அனாவசிய செலவிலிருந்து நகர்ந்து விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் அதிக கவனமாக இருப்பதும், வாகனத்தில் சிறு உபத்திரமோ சிறு பிரச்சனைகளோ திடீரென்று ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தொழில் ரீதியாக அற்புதமான அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. மதியத்திலிருந்து எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பயணங்களிலும் சிறிது கவனம். மாலை 4:04 வரை சந்திராஷ்டம் உள்ளதனால் வண்டி வாகனத்திலும் கோபதாபத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் உபத்திரத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை 4:05 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள்
கூடவே கூடாது. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் டக்கென்று ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தெய்வ தரிசனங்கள், மனதில் இதமும் சந்தோஷமும், ஆன்மீக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடாது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகள் மூலியமாக தொழில் அமைப்போ, உத்தியோக அமைப்போ, வியாபார அமைப்போ, படிப்பு அமைப்போ கெடுத்து கொள்ளாதீர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.